ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 4th ஷெட்யூல் வந்து நம்ம எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டார்கெட்ஸ் வந்து போட்டு வச்சிட்டேன் 1 வீக்குக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டும் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் ஜாப் போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த 1 வீக் வந்து ஹாலிடேவாக இருக்கும். நம்ம வந்து இந்த வீக் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஷெட்யூல்ஸ்லலாம் நிறைய மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வீக்குள்ளே வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த 4th ஷெட்யூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபஸ்ட்டு 4 ஷெட்யூலுக்கு வந்து சார் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அதோட சிலபஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த 4 ஷெட்யூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் வந்து இந்த 4 ஷெட்யூல்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது நமக்கு நல்லது. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஷெட்யூலில் மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி தான். HCF, LCM தான். அது வந்து நம்ம டாப் 500 சம்ஸ்லேயே நிறையா பார்த்துருப்போம். அண்ட் தென் அது லைட்டாக சிம்பிளிஃபிகேஷன்ஸ் மாதிரி தானே வரும். அதனால் வந்து மேக்ஸ் இந்த டைம் ஈஸின்னு தான் எனக்கு தோணுது. எல்லோரும் எந்த அளவுக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி வந்து போகி பண்டிகை. அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். இன்றைக்கி எப்படி யூஸ் ஆகாத பழைய திங்ஸ்லாம் போட்டு எரிப்பாங்களோ, அதே மாதிரி நம்ம மைண்டில் இருக்க அந்த நம்ம டிமோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள், அண்ட் தென் நம்மளோட பேட் தாட்ஸ், அதெல்லாம் வந்து இன்னையோட நம்ம எரிக்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனோட நம்மளோட ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணணும். எப்போவுமே வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் இந்த ஜேர்னியை வந்து ஸ்டாப் பண்ணாமல், ஒரு ஹோப்பை வந்து லாஸ் பண்ணாமல் நம்ம வந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க எல்லோரும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா அதுக்கு எப்படியாச்சும் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்பிட்டு நீங்கள் வந்து படிங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து அண்ட் தென் வர குரூப் 4 எக்ஸாமை வந்து நல்லா எழுதிட்டு வந்து அந்த டே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஹோப் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து 1 டேக்கு கிடைக்கிற டைம் வந்து 2 ஹார்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, அது கூட பரவாயில்ல. அந்த 2 ஹார்ஸும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் வந்து நம்மளை வின் பண்ண வைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. அப்புறம் எப்போவுமே ஹோப் வந்து விட்டுறாதீங்க. ஒரு ஹோப்போடு படிச்சுட்டே இருங்க. அந்த பாசிட்டிவிட்டியே வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம கண்டிப்பாக படித்து நல்லபடியாக 2025 ஒரு போஸ்டிங் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்னு சொல்லியிருப்பேன். என்னென்னா, நான் வந்து டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்ஸ் அண்ட் தென் அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பிடிஎஃபாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 4th ஷெட்யூலுக்காக டெய்லி டார்கெட்ஸ் போட்டு வச்சுருந்தால அதையும் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.